மண்டேலேருந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து வெந்தய தண்ணியும், கிராம்பு தண்ணியும் மட்டும் எடுத்துக்கிடுவேன். கிராம்பு தண்ணி ஃபஸ்ட்டு 16 டேஸ் இன்னையோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கிராம்பு தண்ணி எடுக்க மாட்டேன். வெந்தய தண்ணி மட்டும் மார்னிங் மட்டும் எடுத்துக்கிடுவேன். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஆஃப்டர்நூன் 12 to 8 வரை எடுப்பேன். ஆஃப்டர்நூன் 12 தான் என்னோடய ஃபஸ்ட்டு மீல் வந்து எடுப்பேன். அடுத்து நைட் வந்து 8 வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். மித்த டைம் ஃபுல்லாக வந்து தண்ணி. மார்னிங் வந்து வெந்தய தண்ணிக்கு அப்புறம் பசிச்சுச்சுன்னா வேறு என்ன சாப்பிடுவேன்னா, அந்த சப்ஜா சீட்ஸ் தண்ணி மட்டும் குடிப்பேன். இல்லைனா ஆம்லா ஜூஸ் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது நமக்கு 12 வரை கொஞ்சம் பசி எடுக்காமல் ஃபில்லிங்காக வச்சுக்கிடும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப பசியும் இருக்காது. ப்ளஸ் வந்து அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சைக்கிளையும் நம்ம கன்டினியூ பண்ண மாதிரியும் இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மந்த்லி ஒரு 4 kgs கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ அதான் இந்த டைம் ஒரு 1 வீக் டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு 1 வீக் வந்து டயட் ஃபுல் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன். ஓகே, ஆல் பாய்.